வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பிடித்தபடி நடக்காது. நடப்பதை ஏற்றுக்கொண்டு முன்னேற கற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. நேற்றைய உன்னை விட இன்று சிறந்தவனாக இருப்பதே உண்மையான வெற்றி. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள். அதிகமாக பேசுபவன் தன் மதிப்பை இழக்கலாம். தேவையான இடத்தில் மட்டும் பேசுபவனுக்கு மதிப்பு அதிகம். தோல்வி உன்னை முடித்து விடாது. அதிலிருந்து கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி. எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்யாதே. உன் மன நிம்மதியை இழந்து கிடைக்கும் பாராட்டு தேவையில்லை. உன்னை மதிக்காத இடத்தில் தொடர்ந்து நிற்காதே. சில நேரங்களில் விலகிச் செல்வதே உன் சுயமரியாதை. பணம் வாழ்க்கைக்கு முக்கியம், ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. அன்பு, ஆரோக்கியம், நிம்மதி ஆகியவையும் பெரிய செல்வங்கள்தான். கடினமான நாட்கள் நிரந்தரமானவை அல்ல. எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சம் வரும். உன் ரகசியங்களை எல்லோரிடமும் பகிராதே. நம்பிக்கை வைப்பதற்கு முன் மனிதர்களை புரிந்து கொள். மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை கட்டுப்படுத்த முடியும். சிறிய முன்னேற்றத்தையும் அலட்சியப்படுத்தாதே. தினமும் ஒரு அடி முன்னேறினால் ஒரு நாள் இலக்கை அடைந்து விடுவாய். கோபத்தில் எடுக்கும் முடிவு வாழ்க்கை முழுவதும் வருத்தத்தை தரலாம். அமைதியாக யோசித்து எடுக்கும் முடிவு பெரும்பாலும் தெளிவாக இருக்கும். உன் வாழ்க்கையை மாற்ற யாராவது வருவார்கள் என்று காத்திருக்காதே. மாற்றத்தை தொடங்க வேண்டிய முதல் நபர் நீயே. உண்மையான நண்பன் உன் வெற்றியில் மட்டும் இருக்க மாட்டான். உன் கஷ்டத்திலும் உன்னுடன் இருப்பவன்தான் உண்மையான நண்பன். வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்காதே. உன் திறமையால் உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கு. கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை மாற்ற முடியும். அமைதியாக உழைப்பவர்களை உலகம் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அவர்களின் வெற்றியே அவர்களுக்காக பேசும். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட சரியானதை கற்றுக்கொள். அறிவு வளரும்போது வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறும். வாழ்க்கை எவ்வளவு நீளமானது என்று யாருக்கும் தெரியாது. அதனால் இன்று உன்னால் முடிந்த அளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. 21. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன் வாழ்க்கையே ஒரு நாள் உனக்கான பதிலை சொல்லும். 22. அனைவரையும் நம்புவது நல்ல மனசு. யாரை எவ்வளவு நம்புவது என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். 23. வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது தோல்வி அல்ல, அதைவிட நல்ல கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். 24. உன் அமைதியை கெடுக்கும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விலக கற்றுக்கொள். மன நிம்மதியை விட முக்கியமான வெற்றி எதுவும் இல்லை. 25. பிறர் உன்னை குறைத்து பேசுவது உன் மதிப்பை குறைக்காது. நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம். 26. அவசரமாக எடுத்த முடிவு பல வருடங்களை பாதிக்கலாம். பொறுமையாக எடுத்த முடிவு வாழ்க்கையையே மாற்றலாம். 27. உன் கனவுகளை எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில கனவுகள் அமைதியாக வளரும்போதுதான் அழகாக நனவாகும். 28. உன் நேரத்தை மதிக்காதவர்களுக்காக வாழ்க்கையை வீணாக்காதே. நேரம் திரும்ப வராத ஒரே செல்வம். 29. உனக்கு கிடைத்ததை மதிக்காமல் இன்னும் அதிகம் தேடாதே. நன்றியுணர்வு இருந்தால் இருப்பதிலும் மகிழ்ச்சி கிடைக்கும். 30. வெற்றி கிடைத்ததும் தலைக்கணம் வரக்கூடாது. தோல்வி வந்ததும் தன்னம்பிக்கை போகக்கூடாது. 31. உன் பலத்தை அனைவருக்கும் காட்ட வேண்டியதில்லை. தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்த தெரிந்தால் போதும். 32. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பாடமாக மட்டுமே வருவார்கள். அவர்களை இழந்ததற்காக வருத்தப்படாமல் அந்த பாடத்தை நினைவில் வைத்துக்கொள். 33. உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உன் மனதை அந்த வலியிலிருந்து விடுவிப்பதற்காக. 34. நீ விழுந்த இடத்தை நினைத்து அழாதே. மீண்டும் எழுந்து நிற்கும் இடத்தை நினைத்து முன்னேறு. 35. உன் வாழ்க்கையின் வேகம் மற்றவர்களை பொறுத்ததல்ல, ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நேரம் இருக்கிறது. 36. அமைதியாக இருப்பது பலவீனம் என்று நினைக்காதே. சில நேரங்களில் அமைதிதான் மிகப்பெரிய பதில். 37. உன் பழக்கங்கள் உன் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இன்று நீ செய்வது நாளைய உன்னை தீர்மானிக்கும். 38. பிரச்சனையை நினைத்து பயப்படுவதை விட தீர்வை தேடு. சிந்தனை மாறினால் பிரச்சனையும் சிறியதாக தெரியும். 39. எல்லா வாய்ப்புகளும் மீண்டும் வராது.
சரியான நேரத்தில் தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள். 40. உன் வாழ்க்கையில் யார் வந்தார்கள் என்பதை விட யார் உன்னை மாற்றினார்கள் என்பதே முக்கியம். சில சந்திப்புகள் வாழ்நாள் முழுவதும் நினைவாக இருக்கும். 41. உன் வருமானத்தை விட உன் செலவுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். சம்பாதிப்பதை விட பணத்தை காப்பாற்றுவதும் ஒரு திறமை. 42. பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே. அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு உன் வெற்றியை உருவாக்கு. 43. உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் உண்மை என்று நம்பாதே. சில எண்ணங்கள் பயத்தால் உருவாகின்றன, உண்மையால் அல்ல. 44. நேற்று நடந்ததை நினைத்து இன்று வாழ்வதை இழக்காதே. கடந்த காலம் பாடம், அது உன் சிறை அல்ல. 45. உன் வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்பு தேவையில்லை. ஒரு நல்ல முடிவை தொடர்ந்து எடுப்பதே போதும். 46. உன்னை மதிக்கும் மனிதர்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதே. உண்மையான அன்பும் ஆதரவும் கிடைப்பது அரிது. 47. பேசுவதற்கு முன் யோசிப்பவன் பல பிரச்சனைகளை தவிர்க்கிறான். சொன்ன வார்த்தையை திரும்பப் பெற முடியாது. 48. உன் இலக்கை அடைய மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் பாதியிலேயே கைவிடாதே. 49. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதற்கு நீ எப்படி பதிலளிக்கிறாய் என்பதை கட்டுப்படுத்த முடியும். 50. ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் என்று காத்திருக்காதே. இன்றே ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்கு, அதுதான் நாளைய பெரிய மாற்றம். 51. உன்னை கைவிட்டவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நிறுத்தாதே. உன்னுடன் இருப்பவர்களின் மதிப்பை உணர்ந்து முன்னேறு. 52. எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்காது. சில விஷயங்களுக்கு நேரமும் பொறுமையும் தேவைப்படும். 53. உன் மதிப்பை மற்றவர்களின் பாராட்டால் அளக்காதே. உனக்குள் இருக்கும் திறமையை நீயே முதலில் நம்பு. 54. வெற்றி கிடைத்தபோது உன்னைச் சுற்றி பலர் இருப்பார்கள். கஷ்டத்தில் உன்னுடன் இருப்பவர்களைதான் மறக்காதே. 55. வாழ்க்கையில் சில தோல்விகள் உன்னை திசை திருப்பும், ஆனால் சில நேரங்களில் அந்த திசை மாற்றமே உன்னை சரியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். 56. உனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் தருணத்தில்தான் வளர்ச்சி நின்றுவிடும். கற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பவன்தான் முன்னேறுவான். 57. உன் மனதை சோர்வடையச் செய்யும் மனிதர்களிடம் எல்லை வைத்துக்கொள். அனைவரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை. 58. குறைவாக பேசுவது மட்டும் அறிவு அல்ல. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே அறிவு. 59. உன் கனவு பெரியதாக இருந்தால் உன் முயற்சியும் பெரியதாக இருக்க வேண்டும். ஆசை மட்டும் வாழ்க்கையை மாற்றாது, செயல் மாற்றும். 60. நீ இழந்ததை எண்ணிக்கொண்டே இருந்தால் கிடைத்ததை பார்க்க முடியாது. நன்றியுடன் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கையின் அழகு தெரியும். 61. பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் பணத்தை நிர்வகிப்பது அதைவிட முக்கியம். வருமானம் அதிகமாக இருந்தாலும் கட்டுப்பாடு இல்லை என்றால் செல்வம் நிலைக்காது. 62. உன்னை யாராவது குறைத்து மதிப்பிட்டால் உடனே பதில் சொல்லாதே. உன் முன்னேற்றத்தால் பதில் சொல்வது இன்னும் சக்தி வாய்ந்தது. 63. நம்பிக்கையை உடைக்க ஒரு நொடி போதும், அதை மீண்டும் கட்டியெழுப்ப பல வருடங்கள் தேவைப்படும். 64. எல்லா உறவுகளையும் காப்பாற்ற முடியாது. சில உறவுகளை விட்டுவிடுவதும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. 65. உன் பயத்தை தவிர்த்து ஓடினால் அது உன்னை தொடர்ந்து வரும். அதை எதிர்கொண்டால் ஒரு நாள் அதுவே உன் பலமாக மாறும். 66. அதிகமான எதிர்பார்ப்பு பல நேரங்களில் அதிகமான ஏமாற்றத்தை தரும். உன்னால் முடிந்ததை செய், முடிவை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். 67. உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் முதலில் உன் பழக்கங்களை மாற்று. பழைய பழக்கங்களுடன் புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. 68. உன் நேரத்தை எங்கே செலவிடுகிறாயோ அங்கேதான் உன் வாழ்க்கை வளர்கிறது. அதனால் நேரத்தை வீணாக்காமல் மதிப்புள்ள விஷயங்களில் முதலீடு செய். 69. சில நேரங்களில் தனிமை தண்டனை அல்ல, உன்னை நீயே புரிந்து கொள்ள வாழ்க்கை கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. 70. மற்றவர்களின் பாதையை பார்த்து உன் பயணத்தை அவசரப்படுத்தாதே. ஒவ்வொருவருக்கும் வெற்றிக்கான நேரம் வேறுபடும். 71. உன் வார்த்தையை காப்பாற்றுவது உன் குணத்தின் அடையாளம். சொல்லும் முன் யோசி, சொன்ன பிறகு காப்பாற்று. 72. உனக்கு கிடைக்காததை நினைத்து வருத்தப்படாதே. உன்னிடம் இருப்பதை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசி.
73. வாழ்க்கையில் எல்லோரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உன் பாதையை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். 74. தவறு செய்துவிட்டால் உன்னை நீயே வெறுக்காதே. தவறை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இரு. 75. உன் வெற்றியை பார்த்து மகிழும் மனிதர்களை மதித்து காப்பாற்று. உன் வளர்ச்சியை பார்த்து பயப்படுபவர்களிடம் எல்லை வைத்துக்கொள். 76. வாழ்க்கையில் வேகம் முக்கியமல்ல, சரியான திசைதான் முக்கியம். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது மேல். 77. உன் மன நிம்மதிக்காக சில பதில்களை சொல்லாமல் விட வேண்டியிருக்கும். ஒவ்வொரு விவாதத்திலும் வெல்வது வாழ்க்கையின் வெற்றி அல்ல. 78. உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தால் தேவையில்லாத உறவுகளை விட்டு விலகுவாய். உன் சுயமரியாதை வளரும்போது உன் வாழ்க்கையின் தரமும் உயரும்.